சாதாரண ஒரு கடைநிலையிலேருந்து வந்தவர் தான் ஒரு தம்பி ரஞ்சித். ரஞ்சித் படம் வந்து ஃபெயிலியர் ஆகவே இல்லையா? தங்கலான் போச்சு இல்லை. உங்களை மாதிரிலாம் ஒன்றும் வந்து அவன் சினிமாவை விட்டு நான் ஓடிடுறேன்னு சொல்லவே இல்லையா? இப்போ அடுத்தது ரெடி பண்ணிட்டுருக்கலாம்ல. மெட்ராஸில் ஒரு படத்தை எடுத்து ஒரு ஒரு திடீர்னு ஒரு கல்ச்சரை காமிச்சாங்கல்ல. நீங்கள் வடசனையில் கூட காட்டியிருந்தான் வந்து யாரையும் போட்டியாக இந்த மூட்டி விடுறதெல்லாம் நான் செய்யலை. நான் சொல்கிறேன், ஒரு கல்ச்சர் வந்து மெட்ராஸ் வந்து கேட்டால் ஒரே ஒரு சோத்தில் இருக்கிற பிரச்சனை, அதை வச்சு ஒரு படத்தை கொடுத்தாருல ரஞ்சித் தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய ஸ்டாரில் வச்சு எடுத்தால் கூட ஒரு சில படங்கள் வந்து சரியாக போகாத கூட இருக்கட்டும். ஆனால் நான் இனிமேல் நான் வந்து போயிடுறேன். ஏன் வந்து பாட்டில் ராதான்ற படம் தம்பி அவர் தான் தயாரித்தார், ப்ரொடியூஸ் பண்ண படம் போகல. ஆனால் அந்த படம் பார்த்தேன், கருத்தியெல்லாம் வெற்றி ஏற்படும். படம் 100 பேர் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த 100 பேர் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா படம் மோசம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அது கமர்ஷியலாக ஹிட் ஆகும். சரி, வியாபார ரீதியாக வெற்றி ஆகிறது ஒன்று இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நீங்கள் கருத்தியெல்லாம் வெற்றி அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமர்ஷியலாக வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, ஏதாவது ஒன்று தான் வந்து ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். இது ரெண்டும் சேர்ந்து கிடைக்குன்னா அது அத்திப்பூத்த மாதிரி கிடைக்கும். யார் சார் நடிப்பாங்க தங்கலானில் வந்து விக்ரம் மாதிரி? நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுமால் திவாகரன் சொல்லியிருக்கோம். நடிப்பு அரக்கன் நடிப்பு அசுரன்னா வந்து விக்ரம் தானே சார். என்ன நடிப்பு? நடிக்க வைக்கணும்ல, நடிக்க வச்சான்ல. அப்போது வந்து எப்படி இருக்கும் அந்த படம்? வந்து கிட்டத்தட்ட அந்த படம் ஃபுல்லாக ஃப்ளாப்பு. உடனே ரஞ்சித் ப்ரெஸ் மீட்லாம் வச்சு இனிமேல் வந்து பாட்டில் ரதா படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இனிமேல் நான் படம் தயாரிக்க மாட்டேன். தங்கலான் படம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இனிமேல் நான் வந்து படத்தை இயக்க மாட்டேன் சொல்லலாம். அடுத்த வேலை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க.